இன்றைய நித்திய வார்த்தை ஆதியாகமம் 31 அதிகாரம் 3 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுத்தார். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் யார் நம்மளோடு இருக்கிறத காட்டிலும் வல்லமை மிக்கவர், இந்த உலகத்தை படைத்தவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு பலனாக இருந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும், தேவைகள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களா? நம்ம வாழ்க்கையில் முதலாவது நமக்கு நம்பிக்கை வரும். எப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்கிறோமோ அன்னைக்கே என்ன பண்ணிட்டாரு, தேவன் உன்னோடு இருக்கிறார்னு அர்த்தம். நிறைய வேலையில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட கர்த்தர் இருக்கிறாரான்னு ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்கும். ஒரு மிஷினரி கதையை நான் கேட்டேன் சாட்சியில். என்னென்னா, அந்த மிஷினரி ஆனவர் இங்கேருந்து சொந்த பந்தெல்லாம் விட்டுட்டு குடும்பத்தெல்லாம் எதிர்ப்பு மத்தியில் என்ன பண்ணிட்டாரு, அவர் மிஷினரி ஊழியத்திற்கு கடந்து சென்றார். அங்கே போனால் ஆகாரத்துக்கு வழி. ஆனால் இவங்க வீட்டில் ஆகாரம் நிறையா இருக்கும், இவங்க வீட்டில் சொந்தங்கள் நிறைய இருக்கும். ஆனால் இந்த போன இடத்துல சொந்தம் இதில் அனாதை போல் காணப்படுறாரு. ஒரு காலகட்டங்களில் பட்னி, அவரால் என்ன பண்ணுறது தெரியல, பட்னியில் இருக்கார். நைட் ஆகிடுச்சு, நைட்டு 3 மணி, பசி தாங்க முடியல. அப்போது அவர் போய் தேவன் சொல்கிறார், ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறியாரா இல்லையான்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணீங்க, நீங்கள் ஆகாரத்தை கொடுத்தீங்க, அவங்களோட நீ வாக்கு கொடுத்தீங்க, சொன்னதுனால அந்த 40 வருடங்களும் நீ மன்னாவையும் காடைகளையும் கொடுத்து என்ன பண்ணீங்க, போஷித்தீர்கள். என் கூட இருக்கிறீங்களா அப்படின்னு அழுதுகிட்டே காலப்படுத்திருக்காரு. இரவெல்லாம் பசி, அவரால் தூக்கம் வரல, லேட்டாக படுத்திருக்கிறார். காலையில் அவர் கதவு தட்டுறாங்க. ஒரு 2-3 பேர் வந்து இவர் கதவு திறந்து பார்க்குறாரு. பார்த்தா அவர் சொல்கிறாரு, ஐயா இந்த ஊரில் ஒரு கல்யாணம், என் வீட்டு பொண்ணுக்கு காலையில் தான் நடந்தது, இந்தாங்க சாப்பாடு உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒய்ஃப் சொன்னாங்க, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு காலையில் ஒரு கேரியர் ஃபுல்லாக எடுத்து நிற்கிறாங்க. இவர் அதை வாங்கி சாப்பிட்டார். சாப்பிட்ட பிறகு தான் யோசிக்கிறாரு, ஓ இஸ்ரவேல் ஜனங்களை காலையில் கர்த்தர் அதிகாலையில் என்ன பண்ணுவார், பனி போல் பஞ்சு போல் இருக்குன்னு சொன்னாங்க, மண்ணா. இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது கூரை மேலேயோ வீட்டு அந்த செடி மேலேயோ பறந்துருக்கும். அதை இவங்க சேகரித்து சாப்பிட்ருவாங்க. ஸோ அதே மாதிரி அதிகாலையிலே தேடி வந்திருக்கு. அப்போ தேவன் மத்தியில் என்ன இருக்கார், என்னோடு தான் இருக்கிறாரு. எங்கேயோ இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு உண்டான காரியத்தை எனக்கு சாப்பாட்டுக்கு கர்த்தர் வழிபடும். அவர் அன்றைக்கி ஃபுல்லாக வச்சு அதை சாப்பிட்ருக்காரு. ஸோ ஏன் இதை நான் உங்களோட பேசுகிறேன்னா, தேவன் நம்மோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலை, எந்த நேரத்தில் கவலைகளோடு இருக்கிறியோ, பாரத்தோடு இருக்கியோ, சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களை மறப்பதில்லை, உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களோடவே கூட இருக்கிறார். கவலைப்படாமல் இந்த நாளை தொடங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.